இது என்ன சொல்கிறது, தைலாபுரம் பாமக, பனையூர் பாமக, அதாவது வந்து ஒரிஜினல் பாமக, ரிட்டையர்டு பாமகன்னு ரெண்டு இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் தான் இந்த கூட்டணிக்கு பலம் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்கான சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை எங்கள் டெல்லி பாஷாபாய்ங்க பாதுஷாங்க அந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அதெல்லாம் நிறைவு பெற்று வேணால் உங்களுக்கு ஒன்று ஸ்கூப்பான ஒரு நியூஸ் சொல்லிடுறேன். பொங்கலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் தீபாவளி பட்டாசு வெடிக்கும். இது ஒன்று. அதே பொங்கலுக்கு அப்புறம் இந்த சென்னையோ இல்லை கோயம்புத்தூர் எங்கள் கொங்கு பகுதியிலையோ பிரதமர் மோடி தலைமையில் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து மிகப்பெரிய கூட்டம், ஏழை விவசாயி எடப்பாடி பழனிசாமிக்காக முன்னாள் டீ வித்த நபர் உங்களுக்கு ஓட்டு கேட்குறேன், ஓட் ஃபார் மிஸ்டர் பழனிசாமி அப்படின்னு எங்கள் டெல்லி பாஷாபாய் வந்து ஓட்டு கேட்பார். பொறுத்திருந்து பாருங்கள். அதுக்குள்ளே பாமக ரெண்டு, பனையூர் பாமக, தைலாபுரம் பாமகலாம் ஒட்டு போட்டு வரலாம். இல்லை டாக்டர் அன்புமணி தலைமையில் இருக்கிற ஒரிஜினல் பாமக, அது ஓல்டேஜ் பாமக. இன்னொன்று, நீங்கள் ஒரிஜினல் பாமக நீங்கள் அன்புமணி தான் எடுத்துக்கிறீங்க. நிச்சயமாக தொண்டர்கள் கட்டமைப்பு எல்லாம் அவர் பின்னாடி தான் இருக்குது. அந்த ஓல்டு ரிட்டையர்டு கர்னல்ஸ் எல்லாம் அவர் பின்னாடி வந்து பார்த்துக்கிட்டு இல்லை நாங்கள் யார் அப்படின்னு பேச்சுவார்த்தையில் அன்புமணி தான் உங்களுக்கு சுமூகமாக இருக்காரோ? ஃபேக்ட் அதுதானம்மா, ஃபேக்ட். இப்போ பன்னீர்செல்வம் இதே தானம்மா 4 வருஷமாக ஓரியாடினார். என் முன்னாடி தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த தொண்டர்கள், ஒன்னே முக்கால் ஆளுங்க கூட அவர் பின்னாடி இல்லை. அதனால தானம்மா இவர் பின்னாடி ஒரு தொண்டர்கள் இருந்தால் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நான் கேட்குறது ஒரு பொதுக்குழுவில் ஒரு 300 பேர் அவர் பின்னாடி இருந்திருந்தால் அன்றைக்கி அவர் எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் சேலஞ்சு பண்ணியிருக்கலாம். அவர் திரு செங்கோட்டையன் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லியன் ரைடர்ஸ். சைக்கிளை பழனிசாமி மாதிரி ஒரு ஆளுங்க கஷ்டப்பட்டு பெடல் போட்டு ஓட்டுவாங்க, பின்னாடி உட்காந்துட்டு இவங்க மிச்சர் இல்லை ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு வருவாங்க.